செல்வ பெருந்தகை அவர்கள், இல்லாட்டி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், இல்லாட்டி ராகுல் காந்தி அவர்கள், இல்லாட்டி பொறுப்பாளர். மாணிக்கம் தாக்கூர் தனிப்பட்ட முறையில இயங்குறாரு. யாராவது தடுக்கறாங்களா? அப்போ நீங்க உங்க கட்சி தலைமைய பாஜக மதிக்கிறத விடுங்க. டிஎம்கே மதிக்கிறத விடுங்க. நீங்க என்ன மதிக்கிறீங்க? உங்க கட்சிய நீங்களே மதிக்காம இருக்கிறீங்கன்ற பொழுது, அத எப்படி எடுத்துக்கிட்டு போறது? ஒரு விஷயம். அந்த வகையில அ இந்தியா கூட்டணிக்கு நீங்க அந்த தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? அப்படின்ற கேள்வி வரும் பொழுது, அஃப்கோர்ஸ் அதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா, இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய விருப்பமே கிடையாது. சிம்பிளான ஒரு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்போ ஓம் பிர்லா அவர்களுக்கு எகைன்ஸ்டா காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்த கொண்டு வந்து லெட்டர்லாம் குடுத்திருக்கிறாங்க. அந்த லெட்டர் மேல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரங்க சைன் பண்ணவே இல்ல. என்னன்னு சொல்ட்டாங்க? அவருக்கு ஒரு சான்ஸ் குடுத்து பார்ப்போமே, எதுக்காக இவ்ளோ ஹார்ஷா நடந்துக்கோன்னு அவங்க சொல்லியாச்சு. எ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நேர்காணல்ல நம்ம பேசியிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில ஒமர் அப்துல்லா காங்கிரஸ் கட்சிய எப்படி பார்க்கிறாரு? அ ஜ ஜார்க்கண்ட்ல எப்படி பார்க்குறாங்க? மற்ற மற்ற கட்சிகள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு. ஸோ அந்த வகையில எதுவுமே இல்ல. இப்ப காங்கிரஸ் கட்சி அல்லாத ஒரு கூட்டணியா அமைக்கும் பட்சத்தில, அதுல இவங்க எல்லாருக்குள்ள ஓரளவுக்கு ஏன்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் பிரதமர் அப்படின்ற இடத்தை நோக்கி அவர் இன்னும் போக ஆரம்பிக்கல. அதுக்கான அது பெரிய அந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்றது கிடையாது. ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாருக்குமே அந்த பிரதமர் அப்படின்ற அந்த ஒரு இலக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவரை ஓரளவுக்கு ஏத்துக்குவாங்க. ஓகே, இவர் நமக்கு போட்டி இல்ல அப்படின்னு மற்றவங்கலாம் நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால, எம்.கே. ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு.